முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கின்றது. தேர்தல் தங்களுடைய ஜனநாயக கடமைகளையும் மக்கள் ஆற்றிய வண்ணமே இருக்கின்றார்கள். அந்த வகையில் தேர்தல் தொடர்பாக என்னென்ன விடயங்கள் வெளியாகிருக்கின்றது, தேர்தலில் எவ்வளவு வாக்கு சதவீதங்கள் பதிவாகிருக்கின்றதுன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தில் 23%, வவுனியாவில் 37%, மன்னாரில் 40%, மொனராகலையில் 43%, நுவரெலியாவில் 22%, கேகாலையில் 40%, திகாமடொல்லையில் 41%, அன்றாபுரத்தில் 40%, களத்துறையில் 20%, கம்பகாவில் 36%, பதுளையில் 48%, ரத்னபுதியில் 37%, காலியில் 35%, மாத்தரையில் 42%, கிளிநொச்சியில் 22%, புத்தளத்தில் 38%, மாத்தளையில் 25%, கண்டியில் 21%, ஹம்பாந்தோட்டையில் 20%, புலனறுவையில் 34%, குர்நாகலில் 20%, திருவோணமலையில் 36%, மட்டக்களப்பில் 38%, முல்லைத்தீவில் 25%. இந்த தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி இருக்குண்டா, கிட்டத்தட்ட இது அரைநாள் என்றபடியாக இந்த தேர்தல் வடிவுகளை மட்டும் வைத்தோன்னு நாங்கள் உறுதிப்பட செய்ய முடியாது என்று பார்த்தீங்கன்னா எவ்வளவு வாக்குகள் பதிவானதுன்றது. ஆனால் இது தொடர்பான பல விமர்சனங்களும் எழுந்த வண்ணமே தான் இருக்கின்றது. அண்மையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலில் மக்கள் கொஞ்சம் அதிருப்தி காட்டியிருக்கின்றார்கள், தங்களுடைய வாக்களை சரிவர பதிவு செய்யவில்லை, பலர் வாக்களிக்காமல் இருக்கின்றார்கள், அதாவது வாக்களித்த தொகை குறைவாக இருக்கின்றது, மக்களுடைய வாக்கு தொகை இங்கே குறைவாக இருக்கின்றது என்கின்ற விமர்சனத்தை யார் சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்ந்து பேசுகையில் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய அதிருப்தி நிலைமை தான் இந்த வாக்களிக்காததற்கான காரணம், இந்த கட்சிகள் மேலே மக்கள் வைத்திருக்கின்ற அதிருப்தி நிலையை தான் மக்கள் வாக்களிக்காததற்கான இந்த காரணம் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்களிப்பதற்கான விடயங்களை நாங்கள் இன்னொன்று பார்க்க என்ன விஷயம்னு பார்க்கணும்னா, தபால் மூல வாக்களிப்புகள் இப்போ தனியாக எண்ணப்பட மாட்டாது. முன்னைய தேர்தல்கள் எல்லாம் என்று பார்த்தீங்கன்னா தபால் மூல வாக்கள் வந்தால் அந்த தபால் மூல வாக்கள் தனியாக எண்ணப்பட்டு அதனுடைய வாக்கு முடிவுகள் வெளியாகும். முன்னைய காலகட்டங்களில் நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் இதனை பார்த்திருக்க முடியும். அதாவது தபால் மூல வாக்குகளின் எண்ணிக்கை, பதிவு செய்யப்பட்ட தபால் மூல வாக்குகள் எத்தனை, ஜாழ்ப்பாணத்தினுடைய ஜாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்யப்பட்ட தபால் மூல வாக்கள் எத்தனை என்கின்ற விடயங்கள்லாம் வந்திருக்கு. ஆக இதில் என்ன தெரியுதுன்னா, தபால் மூல வாக்கள் முதலே எண்ணப்படும். ஆனால் இப்போ அந்த தபால் மூல வாக்கள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கின்றது. அதுவும் இந்த நேரடி வாக்களாக, நாங்கள் நேரடியாக சென்று அளிக்கப்பட்ட வாக்குகள் எப்போது எண்ணப்படுகின்றதோ அந்த நிலைமையில் தான், அந்த நேரத்தில் தான் இந்த தபால் மூல வாக்களும் எண்ணப்படும். ஆகவே இந்த வாக்குகளின் எண்ணிக்கை ஒரேடியாகத்தான் எண்ணப்படும் என்கின்ற தகவலையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இதுவும் இந்த தேர்தலில் ஒரு புதிதான ஒரு விடயமாக சேர்க்கப்படுகிறது, இந்த தபால் மூல வாக்கள் சம்பந்தமான விஷயத்தில். அந்த வகையில் இப்படியாக தேர்தல் விடயம் சம்பந்தமாக பல விடயங்கள் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன. உங்களுடைய ஜனநாயக கடமையை மக்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் வாக்களிப்பது என்பது அனைவருடைய உரிமை. நீங்கள் வாக்களிக்காவிட்டால் என்ன நடக்குமெண்டா, நீங்கள் உங்களுடைய இதை சாதாரணமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா, உங்களால் விரும்பப்படாத ஒருவர் இந்த தேர்தலில் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து உங்கள் வாக்குகளையும், உங்கள் பொன்னான வாக்குகளையும் நீங்கள் அளித்து கொள்ள வேண்டும். இப்படியாக பல விஷயங்கள் இந்த தேர்தல் சம்பந்தமாக வெளியாகிய வண்ணமே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் முடிவுகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள், இந்த தேர்தல் சம்பந்தமான விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக. அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இந்த முறை வடக்கு கிழக்கு முழுவதுமே தமிழரசு கட்சிக்கு தான் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது என்று தன்னுடைய வாக்களை பதிவு செஞ்ச பிறகு ஊடகங்களை சந்தித்த பொழுது அவர் விடயத்தை சொல்லியிருப்பார். அதாவது இப்போ முன்னைய பாராளுமன்ற தேர்தலையோ ஜனாதிபதி தேர்தலையோ ஒரு சரிவொன்று இருந்த தமிழரசு கட்சிக்கு, அதாவது தமிழ் மக்கள் சிலர் தமிழரசு கட்சியை நிராகரித்திருந்தார்கள். இப்போ வடக்கிலையும் கிழக்கிலையும் மக்கள் தமிழரசு கட்சியை ஆதரித்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சிக்குரிய ஒரு ஆதரவு நிலைப்பாடு இப்போ அதிகமாக இருக்கின்றது என்ற விடயப்பொருள சாணக்கியன் அவர்களும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சுமந்திரன், அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரன் அவர்கள் பலரும் தங்களுடைய வாக்களை பதிவு செஞ்சிருந்தார்கள். தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற ஏனைய கட்சிகளும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அது மட்டும் இல்லாமல் சங்கு, மான் போன்ற கட்சிகளும் தங்களுடைய வாக்குகளை தங்களுடைய பிரதேசங்களை பதிவு செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இங்கோடு பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்லியிருக்கிறார்.
ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய கட்சிக்கு வாக்களிக்காதவர்கள், அதாவது வந்து அவர் போட்டியிடுகின்ற அதாவது வந்து தன்னுடைய ஊசி சின்னத்துக்கு வாக்களிப்ப விரும்புவார்கள், ஆனால் உங்களுடைய சபைகளில் ஊசி சின்னம் போட்டியிடாத பட்சத்தில் என்னடா தெரியும் பல வாக்கள் நிராகரிக்கப்பட்டது. அப்போ அந்த ஊசி சின்னம் இல்லாத சபைகளில் ஊசி சின்னத்துக்கு வாக்களிப்ப விரும்புவார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தமிழ் மக்கள் பேர், அதாவது சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்கின்ற விடய பொருளில் பேசியிருந்தார். அது தொடர்பாக அண்மையில் ஒரு காணொலியையும் வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியில் முக்கியமான பல விஷயங்களை சொல்லியிருக்கார். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நான் ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்றேனோ என்று பலர் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். இதிலேயும் ஒரு அரசியல் இருக்கின்றது. நான் வெளிப்படையாக சொல்கின்றேன். என்ன அரசியல் என்றால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சிக்கு வாக்களிக்காமல் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கின்ற பட்சத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு ஆளுகை, என்பிபியினுடைய ஒரு ஆளுகை வடக்கு கிழக்கில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால தான் நான் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்காமல் சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னேன். அதனால் முற்றுமுழுதாக நான் அவர்களை ஆதரிக்கின்றேன் என்ற பொருள் அல்ல. அப்படி அப்போ நீங்கள் இப்போ வந்து சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் இனி வருங்காலங்களில் நான் அந்த சபைகளில் நிற்க, இவர் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிக்கு தான் வாக்களிக்க சொன்னவர், அப்போ இனி நாங்கள் இவருக்கே வாக்களிப்போம் என்று மீண்டும் மக்கள் எனக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்வரும் தேர்தல்களில் அந்த வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் இந்த விடயத்தை சொல்லியிருந்தேன் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய விடயத்தில் வந்து தன்னுடைய வலைவலியில் வந்து போட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழரசு கட்சி மீதான ஒரு விமர்சனத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த எக்கராட்சியத்துக்கு ஆதரவளித்த தொடர்பான ஒரு விமர்சனத்தை சொல்லியிருப்பார். அது தொடர்பாக அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருந்தால் எக்கராட்சிய என்ற விஷயங்களை போட்டு குழப்பி அடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எல்லாமே ஒன்றுதான். இவர்கள் மீண்டுமே இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவான நிலைப்பாடை தான் தெரிவிக்கிறார்கள் என்ற பொருள்பட அவர்களையும் விமர்சனம் செய்கின்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். அது மட்டுமில்லாமல் தமிழரசு கட்சியில் வந்து ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கின்றார். ஆனால் அவருடைய நிலைப்பாட்டில் ஏதாவது முடிவுகளை எடுக்க முடியுமாண்டா இல்லை. அப்போ சுமந்திரன் நிலைப்பாட்டில் தான் இந்த தமிழரசு கட்சி செயல்படுகின்றது. மாகாண சபை தேர்தல் வருகின்ற பட்சத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் விரட்டி அடிக்கப்படலாம். அதற்கு பிறகு மாகாண சபை தேர்தலில் எனக்கு எதிராகவோ அல்லது இளஞ்செழியனுக்கு எதிராகவோ, நீதிபதி இளஞ்செழியனுக்கு எதிராகவோ அவர் போட்டியிடலாம் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருப்பார். ஏற்கனவே அவர் தன்னுடைய ஒரு விடய போல பேசுகின்ற பொழுது அவர் என்னத்தை சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, இளஞ்செழியன் அவர்களை எங்கள் கட்சியில் இணைந்தால் மாகாண சபை தேர்தலில் பிரதம வேட்பாளராக அவர் தான் நிற்பார், முதலமைச்சர் வேட்பாளராக அவர் தான் நிற்பார் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். ஆகவே அந்த விஷயத்தில் தான் ஒருவேளை ஸ்ரீதரன் அவர்கள் வந்தால் எனக்கு எதிராகவோ அல்லது இளஞ்செழியன் அவர்களுக்கு எதிராகவோ அவர் போட்டியிடுவார் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். இந்த பிளவு என்பது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்குது என்ற விமர்சனத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா, இப்போ அவருடைய முகவரி புத்தக பதிவிலையும் இந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். பிறகு இப்போ அவருடைய யூடியூப் வலைவலி காணொலியிலையும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அண்மையில் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். தந்தை செல்வாவின் வழியில் தான் இப்பையும் பயணித்துக் கொண்டிருந்தால் தமிழரசு கட்சி பயணித்துக் கொண்டிருந்தால் அவர்களோடு இணைந்து பயணிக்க தான் தயாராக இருப்பதாக அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் அந்த கருத்தை சுமந்திரன் அவர்களும் ஏற்றுக்கொண்டு ஒரு காணொலியும் வெளியிட்டிருப்பார். அவர் அப்படி செஞ்சிருந்தால் அவர்களுடைய வழியில் அவர் அப்படி சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவரை நாங்கள் இணைத்து கொண்டு பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த விடய பொருளையும் ஒரு விமர்சனத்தை அவர் முன்வைப்பார். கிட்டத்தட்ட சைக்கிள் கட்சி வந்து தமிழரசு கட்சிக்கு சார்பாக செயற்படுகின்றதோ என்கின்ற ஒரு விமர்சனத்தையும் இந்த காணொலியில் வந்து மறைமுகமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். ஆகவே தேர்தல் காலம் சூடுபடுத்தியிருக்கின்ற இந்த நிலைமையில் வந்து பல விடயங்களும் வெளியாகி வண்ணமே இருக்கின்றன. தேர்தல் முடிவுகளும் நாளைக்கு வெளியாகும். அந்த முடிவுகளையும் உடனுக்குன்னு தெரிஞ்சு கொள்வதற்கு முஸ்பாத் சேனலோட நீங்கள் தொடர்ந்து இணைஞ்சிருங்கோ. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.